வெல்கம் பேக். இது மொட்டை மாடி சமையல். நீங்க நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு குளிக்க வந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிப்பி இருக்கு. இது பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குமா அந்த கறி. நம்மளும் சமைச்சலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம சகோஸ்லாம் நம்ம கூட இருக்காங்க. இவங்களோட சேர்ந்துதான் இன்னைக்கு சிப்பி வேட்டையாடி கறி செய்ய போறோம். இந்த சிப்பியை பிடிச்சாங்க சமைக்க போறோம். பாருங்க எல்லாம் பெருசு சின்னதுமா இருக்கு. இப்பதான் நாங்க புடிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சமா புடிச்சு சேகரிச்சுட்டு அதை போய் சமைச்சு சாப்பிட்டோம். இன்னைக்கு இந்த குளத்தை மட்டும் பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே நம்ம சும்மா அப்படியே குளிக்கும் போது காலால அப்படி தேய்ச்சோம்னா கீழே காலில் தட்டுப்படுது. ஏற்கனவே ரெண்டு புடிச்சு வச்சிருக்கேன் கையில. இன்னும் இருங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா காலில் இருக்குது. அதை எடுத்துருங்க. இங்க இருங்க நான் எடுத்துருக்கேன். எது பெருசுன்னு பாருங்க மாமா. அது ஏற்கனவே எடுத்து வச்சு நான் எடுத்தது. ஒரு நிமிஷம் அவனுக்கு பொய் சொல்றான். இவனை கரையில எடுத்து வச்சுதான் கையில எடுத்துட்டு இருந்தான். நான் எடுத்தது 3 ப்ரோ 4 பிடிச்சிருக்க மொத்தம் 4 பாத்துக்குங்க. ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம், நீங்க எடுக்கலாம். நமக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி டீம் நம்ம பிரதர்ஸ்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாரையும் நம்ம கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுத்தியாச்சு. வெயிலுக்கு குளிக்க வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஜாலி தான். குளிச்சுக்கிட்டே குளத்து மட்டி சமையல் அப்படியே குளிக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம். ஐயோ பெரிய மட்டி பாருங்க நம்பர்களே, இந்த பாருங்க மாட்டி பாருங்க. மட்டி இது உடம்புக்கு சத்தானது, சுவையானது, சூடானது. எத்தனை பிடிச்சிருக்கீங்க? பிம்பிலிக்கு பிலேபி நான் 10. பிம்பிலிக்கே பிலேபி தம்பி 48 காட்டுங்க. இங்க பாருங்க நண்பர்களே, எவ்வளவு மட்டி மாட்டி இருக்கு பாருங்க. எல்லாம் பிடிச்சது நண்பர்களே. இப்ப பாருங்க, இதுவரை நான் ஒண்ணு கூட எடுக்கல. அவங்கள்ட்ட வாங்கி உங்கள்கிட்ட காமிச்சு இப்போ ஒரிஜினலா எடுக்க போறேன். ஏன்னா என் காலுக்கு இங்கே இருக்கு. 1 2 அது ஓட போதுப்ப. என்கிட்ட வாங்கினதானே அது. முடிச்சிட்டேன். இங்க பாருங்க பெரிய மட்டிங்க, பெரிய மட்டி. நம்ம பிடிச்ச மட்டியை பாருங்க எவ்வளவு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த மட்டியில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. மூளை உள்ளவங்களாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் நல்லா ஊறி வரும். அதுவும் வெய்ய நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா பயங்கர கூலிங். இது மாதிரி கிடைச்சா கண்டிப்பா பிடிச்சி சாப்பிட்டு பாருங்க. இப்ப பிடிச்ச மட்டியை போயிட்டு சமைச்சிரும் வாங்க. நம்ம சமைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப மட்டியை போட்டு நல்லா கழுவி எடுத்துப்போம். எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம சமையல் செய்ய அவிச்சு எடுக்க போறோம். அதுக்காக முதல்ல கழுவி எடுத்துப்போம். இப்ப போயிட்டு அவிச்சு எடுத்துலாம் வாங்க. இது எதுக்காக தண்ணி ஊத்தாம அவிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி ஊத்தாம அவிச்சாதான் சீக்கிரம் ஹீட் ஏறும். அந்த சிப்பிலாம் ஹீட் வந்து பயங்கரமா ஏறினாதான் அது ஓப்பனாகும். அப்பதான் நம்ம கறியை வெளில எடுத்து சமைக்க முடியும். என்னடா ஒரு சட்டி வச்சிருக்கேன்னு பாக்காதீங்க. ஒரு சட்டி எடுத்தோம்னா இவ்வளவுதான் இருக்கும் கறி. பாத்தீங்கன்னா அதுல வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணி அதை தான் நீ சமைச்சு சாப்பிட போறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப இது ரெடி ஆகட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணிடுவோம். இதை பாருங்க, ஹீட்டு தாங்க முடியாம இந்த சிப்பி ஓப்பன் ஆகுது பாருங்க. இருக்கு பாருங்க, இந்த சிப்பி பாருங்க அழகா ஓப்பன் ஆகுது. பயங்கர சூடா வேற இருக்கு பாருங்க. இந்த கறி தான் எடுத்து சமைக்க போறோம். ஒண்ணுன்னா ஓப்பன் ஆகும் ஹீட்டு தாங்க முடியாம. ஹீட்டு தாங்க முடியாம ஒரு மட்டியை வந்து ஓப்பன் ஆகி வருது பாருங்க. பார்க்கவே அழகா இருக்கு. இதுதான் சாப்பிட போறோம் இன்னைக்கு. பயங்கர ஹீட் ஏறதுனால அப்படியே வந்து ஹீட்டு தாங்க முடியாம அப்படியே ஓப்பன் ஆகுது பாருங்க எல்லாமே. பாருங்க இந்த கறி தாங்க வெள்ளையா இருக்கு பாருங்க. இதை மட்டும் எடுத்து சாப்பிட போறோம். அந்த கருப்பா இருக்கெல்லாம் வந்து பிச்சு தூக்கி போட்டுருணும். அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சிப்பிலாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே டைம் வந்து இப்போ இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வயலில் இருக்கவங்க லைட்டு போட்டு எடுக்க முடியாது.
அதனால ஒவ்வொரு சிப்பியாக ஓப்பன் ஆகும் போதே அப்படியே தனியாக எடுத்து போய் க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணுறதையும் உங்களை காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இதுதான் அந்த கறி. இதை நல்லா எடுத்துட்டு வெளில இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னாடி பேக் கலர் இருக்கும். இப்போ இந்த கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதோட குடல் வேஸ்டேஜ் எல்லாமே. இந்த ஒயிட் கலர் வந்து கறி, இதான் நம்ம சமைக்க போகிறோம். இப்போ இந்த வேஸ்டேஜை பிடுங்கி போட்டுக்கலாம். பிடுங்கி போட்டால் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக, அதுவும் கருப்பாக இருக்கும். இங்கேயும் குடல் அந்த வேஸ்டேஜ்லாம் இருக்கும், அதையும் பிடுங்கி போட்டுடணும். அவ்வளோதான், இதுதான் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸு. இப்போ கறி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சிருந்தோம். அவிச்சு க்ளீன் பண்ண பிறகு பாருங்க கொஞ்சோண்டு தான் இருக்கு. இதை வச்சு தான் இன்னைக்கு சமைக்க போறோம். இப்போ போயிட்டு சமைச்சிருவோம். எண்ணெயை ஊற்றிப்போம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேடிஸ் கலர்ல வதங்கினோடனே அப்படியே தக்காளியை சேர்த்துப்போம். நாலு பூண்டை கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்குறது இது மாதிரி சேர்த்தீங்கன்னா. இப்போ நம்ம சிப்பி கறியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப சிப்பிக்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து போதில் பார்க்க இப்போ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. நம்ம சிப்பி கறியை பாருங்க நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்படியே முட்டை முட்டையா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா வேகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல தண்ணியா சுண்டன பாருங்க. எடுத்து டேஸ்ட் பாத்துறோம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட குளத்து சிப்பி பாத்தீங்கன்னா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துட்டு போய் டேஸ்ட் பாத்துடலாம். நம்ம சிப்பி கறி ரெடி ஆயிடுச்சு. இத டேஸ்ட் பார்க்க வந்து தனிக் பாய் வந்திருக்காங்க. பாய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்க. இப்போ தம்பி சமைச்ச சிப்பி கறி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு. கடல் சிப்பியோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. எனக்கு அதே எப்படி, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கடல் சிப்பி சாப்பிட்டேன். வீடியோ ஒன்று போட்டேன். உண்மையாகவே இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. அருமையாக இருக்குது நண்பர்களே. நம்ம கடல் சிப்பி சாப்பிட்டோம். ஆனால் அதை விட இது வந்து பக்காவாக இருக்குது. என்ன காரணம்னா கறி வந்து பெரிய கறி, அதனால டேஸ்ட் நல்லா இருக்கு. சிப்பி கறி அப்போ டேஸ்ட் பண்ணிடுவோம். சிப்பி கறி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. போனதை வந்து கடலை சிப்பி இப்படி சமைச்சோம். அதை விட இது கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவே இருக்குது. நம்ம போட்ட மசாலா காரமாக இல்லை அந்த சிப்பி டேஸ்ட் அவ்வளோவான்னு தெரியல. ஏன்னா நம்ம சிப்பி அந்தளவுக்கு நம்ம அதை பற்றி தெரியாது. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது.
உங்களுக்கு கிடைச்சா நீங்க மறக்காம இதை வந்து சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளவு நல்லது. வெயிலுக்குலாம் பாத்தீங்கன்னா செம்ம கூலிங் இது உடம்புக்கு, அவ்வளவு ஹெல்த்தியானது இது. இந்த சிப்பி கறி பாத்தீங்கன்னா சாப்பாடு கூட, தோசை கூட, இந்த டிஃபன் ஐட்டம் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இல்ல சாப்பாடுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க வேற மாதிரி இருக்கும். மறக்காம இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம மொட்டை மாடி சமைச்செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.